வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு பொடி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் இந்த கப்பால் 3/4 கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே 3/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே பெருங்காயத்தை வறுத்து வச்சுடுவேன். அதே மாதிரி 2 கட்டி பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தால் ஒரு 3/4 கிண்ணம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவை நல்லா நறுக்கி அலம்பி சுத்தமாக தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம், கடலைப்பருப்பை போட்டுக்கலாம், வறுத்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் செவந்துட்டு இப்போ நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள், திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த புளியை நான் பிச்சு வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸ் மாதிரி. அதை போட்டுடலாம். இந்த மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இப்போது இதுவும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாம். இதுலேயே அந்த பெருங்காயத்தை போட்டு வச்சு ஏற்கனவே வறுத்துட்டேன். ஒரு சூடு வறுத்துக்கோசரம் திருப்பியும் அதில் போட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதையும் எடுத்து அந்த தட்டில் கொட்டிக்கணும். பாருங்கள், திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். இப்போது நான் வச்சுருக்க தேங்காவை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இந்த தேங்காவையும் நல்லா வறுத்துடலாம். இப்போது தேங்காவும் நல்லா வறுபட்டுச்சு. இதை எடுத்து அந்த தட்டில் கொட்டிக்கலாம். இப்போது திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாழைப்பூ, அதை அதில் போட்டுடுறேன். இதையும் நல்லா தண்ணி போக வறுத்துடணும். இதில் நான் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ எடுத்தது நான் காமிக்க மறந்துட்டேன். வாழைப்பூவும் இதுவாயாச்சு. எல்லாத்தையும் இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், வாழைப்பூ பொடி ரெடி ஆகிடுது. நம்ம சாதம் ரெடியாக இருந்ததுன்னா அதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். டக்குன்னு லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பொடியை நல்லா ஆற வச்சு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பொடி சாதம் போட்டு பிசைஞ்சேன். இந்த ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் சாதம் போட்டிருக்கேன். நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.